வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹம்சலேகா கிச்சன். இன்றைக்கி தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட எல்லா வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்க போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் காரத்தோட செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னியோட ஸ்பெஷல் ஸ்வீட் மாலட்டும் முறுமுறுன்னு முறுக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான முறுமுறுன்னு முறுக்கு இவ்வளோ சுடு சுடு ரெடி ஆகிட்டுருக்கு. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த முறுமுறுன்னு முறுக்குக்கு தேவையான பொருட்கள்: 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போது நம்ம இந்த 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா சூடேறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வறுத்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இது ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு ஆறட்டும். அவ்வளோதான், இந்த கலர் வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேன்லேயே நான் இப்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை, அதை பொட்டுக்கடலை வறுத்துக்க போகிறேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும், கலர்லாம் மாறணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் இப்போ அதே பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுட்டு நல்லா மிக்சியில் பவுடராக அரைச்சிக்கணும். பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது. பெருங்காயம் 1 பிஞ்ச். அப்புறம் எள்ளு 1 டேபிள் ஸ்பூன். 1 கப் அரிசி மாவு. இது நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜலிக்க போகிறோம். இப்போ நம்ம வச்சுருந்த 1 கப் அரிசி மாவு, அது கூட இப்போ நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்க உளுந்தும் பொட்டுக்கடலையும் அதுவுமே அதில் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. இது கூட நீங்கள் அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், இல்லை தனியாக கூட மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையே சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. ஜலிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நல்லா ஜலிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த கிண்ணத்தில் இருக்க இந்த மாவு தான் நம்ம முறுக்கோட பேஸு. நல்லா ஃபைன் பவுடராக இருக்கும். உங்களுக்கு அப்படி திருப்தி இல்லைன்னா இன்னொரு தடவை கூட நீங்கள் ஜலிச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா ரொம்ப இதாகும். இப்போ நம்ம வச்சுருக்க வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா காய்ச்சி சூடாகும் பார்த்திங்கன்னா, அந்த புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போது அந்த வெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. அதில் இப்போது நான் இங்கே சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஒரு சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா இதுவாகிடும். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நான் சுடு தண்ணி ஊற்றி பிசைகிறேன். தண்ணி கொஞ்சம் அரைச்சினா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு மாவு நல்ல டோவாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ முறுக்கு மாவு ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லா இந்தளவுக்கு சாஃப்ட் இருக்கணும். இப்போ நான் இந்த மாதிரி கொத்து அடித்தா எடுக்க போகிறேன். அதாவது கொத்து முறுக்கு மாதிரி இருக்கும். அப்படி நல்லா அரிசி முறுக்கு எப்படி கொத்து கொத்தாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் முறுக்கு. இது இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 1-2 செஞ்சேன். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த முறுக்கு இதில் போடுறதுனால எனக்கு தெரியல, அதனால 2 செஞ்சேன். கரெக்டாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ உங்ககிட்ட பட்டர் பேப்பரோ இல்லை ஏதோ ஒரு பிளேட்டோ இல்லை ஜல்லிக்கரண்டியை திருப்பி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் ஒரு கட்டர் போர்டு மேலே செய்கிறேன். இது எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி கொத்தா போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே பஞ்சாக எடுத்து கடிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த சைடு எண்ணெய் காஞ்சிட்ருக்கேன் எனக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு நம்ம முறுக்கு. அது மாதிரி நான் இருக்கிறது எல்லாமே எடுத்து போட்டு பொரிச்சிக்கிறேன். நல்லா ரொம்ப இது கோல்டன் கலர் மாறக்கூடாது. மாறிச்சுன்னா அந்த கசப்பு தன்மை வர மாதிரி ஆகிடும். இந்த கலர் வரும்போது நல்லா ரெடி ஆகிட பிறகு எடுத்துடுங்க. எடுத்து கொஞ்சம் ஆறனோடனே சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும் நம்ம முறுக்கு. இது கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட் ஒரு முறுக்கோடு நல்லா சாப்பிடலாம். நல்லா ஒயிட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் பால் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம் இதில். அவ்வளோதான், நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி. பாருங்கள், இல்லை கருப்பு எள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த இது என்கிட்ட கருப்பு எள் இல்லை, அதனால் வெள்ளை எள் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது, உடையிறது. அவ்வளோதான், நம்ம சூப்பரான முறுக்கு ரெடி.
இப்போ நம்ம அடுத்தது நம்ம மாலட்டு எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க. நெக்ஸ்ட் இந்த மாலட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக. அப்படியே வாயில் போட்டோன்னே நான் சக்கரை வந்து பொடிச்சு போட்டிருந்தேன், அதனால் வாயில் போட்டோன்னே அப்படியே கரைஞ்சிடும். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஸ்வீட், அதாவது பாலில் சக்கரை போடுற மாதிரி ரொம்ப ஈஸியஸ்ட் ஸ்வீட் இது தான். ஒரு 5 நிமிஷம் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது இதாகுது, பிடிக்க முடியுது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இப்போது 1 கப் உடச்சக்கடலை எடுத்துக்கிறேன். இது வந்து சாதா உடச்சக்கடலை தான், வறுக்கல எதுவுமே செய்யலை. நான் இது ஏற்கனவே ஸ்டோர் பண்ணுறதே வறுத்து தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ மிக்சியில் அந்த உடச்சக்கடலையை போட்டுட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் உடச்சக்கடலை பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ அதே கப்பில் 1/2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த மெஷரில் போட்டிங்களோ அதுலேயே 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. இதுலேயே 2 ஏலக்காய் போட்டுட்டு அதையும் நான் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், சுகரும் இப்போ ஏலக்காயும் பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ அதே இதில் நம்ம வச்சுருக்க உடச்சக்கடலை போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு அப்புறமா நான் சர்க்கரையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா உடச்சக்கடலையும் கண்டிப்பாக அந்த ப்ரௌன் கலர் இருக்கும் போது அந்த அடி இது இருக்கும் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இப்போ இது கூடயே நான் இதுக்கு அடுத்தது சர்க்கரையும் ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டு நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஜலிச்சு எடுத்தாச்சு. 1 கப் உடச்சக்கடலை, 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் நெய், சூடான நெய். ரொம்ப கொதிக்க வேண்டாம், நல்லா ஒரு மிதமான சூடில் இருக்கும் போது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த சர்க்கரை வந்து டக்குன்னு உருகிறதும் பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது ஒரு மிதமான சூடாக இருக்கா கையில் இது பண்ணுறேன். கொஞ்சம் நிறைய சூடு இருந்தால் தயவுசெய்து ஸ்பூனில் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு பிடிக்கிற வர பதம் வரும்போது நல்லா பிடிச்சிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். நான் இன்னும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன் சூடு பண்ணி. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சூப்பரான மாலட்டு ரெடி. நீங்கள் அழகாக உருட்டினீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஷேப் வந்துடும். சூப்பராக அழுத்திலாம் செய்ய வேணாம், நீங்கள் சாதாரணமாக உருண்டை பிடிக்கும் போதே இந்த மாதிரி ரவுண்டாக அழகாக வந்துடும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த முறுக்கும் ஈஸியாக செய்கிற இந்த மாலட்டும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக ஒரு 1 ஹவர் இருந்தால் போதும், ரெண்டுமே செஞ்சிடலாம். ஒரு ஸ்வீட் ஒரு காரம் நீங்களே வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ஸ்வீட் அண்ட் காரத்தோடு சந்திக்கிறேன். பை பாய்.